தமிழ்நாட்டின் திருச்சியிலிருந்து 19 வயசான அரவிந்த் 2 முடிச்சுட்டு பெரிய படிப்பு இல்லாம ஒரு கார்கோ வேலைக்கு சேர்ந்தான். சியூட் கேஸ்கள் தூக்கினான். பாக்ஸஸ் அரேஞ்ச் பண்ணினான். இன்று ஒவ்வொரு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுறதையும் கண்கள்ல ஃபயர் உடன் பார்த்தான். அவனோட ஒரு பெரிய கனவு, நான் ஒரு நாள் இந்த ஃப்ளைட் ஓட்டணும், நான் பைலட் ஆகணும். அவன பார்த்த எல்லாரும் சிரிச்சாங்க. கார்கோ பாய்க்கு பைலட் ஆகஸ்ட் முடியுமா? மணி இல்ல, பேக்ரவுண்ட் இல்ல, இப்படி எப்படி? ஆனா அவன மட்டும் நெவர் கிவ் அப். நள்ளிரவு ஷிஃப்ட் முடிஞ்சதும் அவன் ரன்வே பக்கத்துல உட்கார்ந்து பைலட் லெக்சர்ஸ் பார்த்தான். ஏரோடைனாமிக்ஸ், நேவிகேஷன், வெதர் எல்லாம் கற்றான். வேலை செய்ததால அவன் ஏர்கிராஃப்ட் நியர் பார்க்கும் சான்ஸ் கிடைத்தது. ஒவ்வொரு ஏர்கிராஃப்ட் பார்க்கும் அவனுக்கு ஒரு லெசன். அவன் ஒரு நாள் சொல்லிக்கிட்டான், நான் ஃப்ளைங் கற்கணும்னா நான் ஏர்ன் பண்ணணும். அவன் ஓவர் டைம், எக்ஸ்ட்ரா ஷிஃப்ட்ஸ், கிரவுண்ட் ஹேண்ட்லிங், லோட் ஷீட் லர்னிங் எல்லாம் எடுத்தான். 2 வருடத்துல பிபிஎல் ஃபீஸ் முடிக்க அவன் ஒவ்வொரு ரூபாயையும் சேவ் பண்ணான். 24 வயசுல அவன் ஃபைனலி ஃப்ளைங் ட்ரெய்னிங் ஜாயின் பண்ணான். ஃபர்ஸ்ட் டைம் ஏர்கிராஃப்ட்ல உட்காரும்போது கண்ணிலே நீர். 27 வயசுல ஆர்விந்த் கமர்ஷியல் பைலட். பின்னாடி வருடங்கள், அவன் டெடிகேஷன், அவன் ரீடிங், அவன் ஃப்ளைட் ஆர்ஸ், அவன் டிசிப்ளின், இவை அத்தனையும் அவனை 30 வயசுல இன்டர்நேஷனல் ஏர்லைன் பைலட் கேப்டன் அரவிந்த் ஆகின. ஒரு நாள் அவன் கார்கோக்கு வர்றான். அங்கதான் அவன் ஆரம்பிச்சான். அவன் சிரிச்சு சொல்றான், நான் லக்கேஜ் தூக்கியவன், இப்போ மனிதர்லேயே ஹெவி ட்ரீம் கேரி பண்ணுற பைலட். பேக்ரவுண்ட் வேண்டாம், பேக்போன் இருந்தா போதும்.